மார்ச் 4. நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. தேவனுக்கு செவி கொடுத்தல். இன்றைய வேதாகம பகுதி 2 நாளாகமம் 35, 20 முதல் 27 வரையுள்ள வசனங்கள். யோசியா தேவாலயத்திற்கு அடுத்ததை திட்டப்படுத்தின இந்த எல்லா நடபடிகளுக்கும் பின்பு எகிப்தின் ராஜாவாகிய நேகோ ஐபிராத்து நதியோரமான கர்கேமிஸ் பட்டணத்தின் மேல் யுத்தம் பண்ண வந்தான். அப்பொழுது யோசியா அவனுக்கு விரோதமாய் யுத்தம் செய்ய புறப்பட்டான். அவன் இவனிடத்துக்கு ஸ்தானாதிபதிகளை அனுப்பி, யூதாவின் ராஜாவே, எனக்கும் உமக்கும் என்ன? நான் இப்போது உமக்கு விரோதமாய் அல்ல, என்னோடே யுத்தம் பண்ணுகிற ஒருவனுக்கு விரோதமாய் போகிறேன். நான் தீவிரிக்க வேண்டுமென்று தேவன் சொன்னார். தேவன் என்னோடு இருக்கிறார். அவர் உம்மை அழிக்காதபடிக்கு அவருக்கு எதிரடை செய்வதை விட்டுவிடும் என்று சொல்லச் சொன்னான். ஆனாலும் யோசியா தன் முகத்தை அவனை விட்டு திருப்பாமலும் நேகோ சொன்ன தேவனுடைய வாயின் வார்த்தைகளுக்கு செவி கொடாமலும் அவனோடே யுத்தம் பண்ண வேஷம் மாறி மெகிதோவின் பள்ளத்தாக்கிலே யுத்தம் பண்ணுகிறதற்கு வந்தான். வில்வீரர் யோசியா ராஜாவின் மேல் அம்பெய்தார்கள். அப்பொழுது ராஜா தன் ஊழியக்காரரை நோக்கி, என்னை அப்புறம் கொண்டு போங்கள், எனக்கு கொடிய காயம்பட்டது என்றான். அப்பொழுது அவனுடைய ஊழியக்காரர் அந்த இரதத்தின் மேலிருந்த அவனை இறக்கி அவனுக்கு இருந்த 2வது இரதத்தின் மேல் ஏற்றி அவனை எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவன் மரணமடைந்து தன் பிதாக்களின் கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டான். யூதாவிலும் எருசலேமிலும் உள்ள யாவரும் யோசியாவுக்காக துக்கம் கொண்டாடினார்கள். எரேமியா யோசியாவின் மேல் புலம்பல் பாடினான். சகல பாடகரும் பாடகிகளும் இந்நாள் வரைக்கும் தங்கள் புலம்பல்களில் யோசியாவின் மேல் பாடுகிறார்கள். அவைகள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலிலே வழங்கி வருகிறது. அவைகள் புலம்பலின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. யோசியாவின் மற்ற வர்த்தமானங்களும் கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறதற்கொத்த அவன் செய்த நன்மைகளும் அவனுடைய ஆதியோடந்த நடபடிகளும் இஸ்ரவேல் யூதா ராஜாக்களின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. குறிப்பு வசனம்: யோசியா நேகோ சொன்ன தேவனுடைய வாயின் வார்த்தைகளுக்கு செவி கொடாமலும். 2 நாளாகமம் 35, 22. எனது கல்லூரிக்கும் பாலைவனத்திலிருந்த என் வீட்டுக்குமான சாலை வெறுமையாக இருந்ததால் நான் எனது வாகனத்தை சற்று வேகமாக ஓரிரு முறை ஓட்டினேன். காரணம், அந்த சாலை நீண்ட நெடிய சாலை. முதலில் நெடுஞ்சாலை காவல்துறையிடமிருந்து எனக்கு ஒரு எச்சரிக்கை வந்தது. பின்னர் அபராதச் சீட்டு வந்தது. என் வாகனத்தின் வேகத்தை நான் மறுபடியும் குறைக்காததால் 2வது தடவையாக அதே இடத்தில் நான் பிடிபட்டேன். செவிசாய்க்க மறுப்பதால் விபரீதமான பின்விளைவுகளை நாம் சந்திக்க நேரிடும். இத்தகைய மோசமான உதாரணத்தை நல்லவனாய் மற்றும் உண்மையான ராஜாவாயிருந்த யோசியாவின் வாழ்க்கையில் நாம் காண முடியும். எகிப்தின் ராஜாவாகிய நேகோ அசீரியர்களுக்கு உதவுவதற்காக பாபிலோனுக்கு விரோதமாக படையெடுத்து வந்தபோது யோசியா அவனுக்கு விரோதமாக வந்தான். நேகோ யோசியாவிடம் ஸ்தானாபதிகளை அனுப்பி, நான் இப்போது உமக்கு விரோதமாய் அல்ல, என்னோடே யுத்தம் பண்ணுகிற ஒருவனுக்கு விரோதமாய் போகிறேன். நான் தீவிரிக்க வேண்டுமென்று தேவன் சொன்னார். தேவன் என்னோடு இருக்கிறார். அவர் உம்மை அழிக்காதபடிக்கு அவருக்கு எதிரிடை செய்வதை விட்டுவிடும் என்று சொல்லச் சொன்னான். தேவனே நேகோவை அனுப்பியிருந்தார். யோசியா அதற்கு செவி கொடாமல் மெகிதோவின் பள்ளத்தாக்கிலே யுத்தம் பண்ணுவதற்கு வந்தான். யோசியா மிகவும் காயப்பட்டு மரணமடைந்தான். யூதாவிலும் எருசலேமிலும் உள்ள யாவரும் அவனுக்காக துக்கம் கொண்டாடினார்கள். தேவனை நேசித்த யோசியா அவருக்கும் பிறர் மூலம் தனக்கு கிடைத்த அவரின் ஞானத்திற்கும் செவிசாய்க்க நேரம் ஒதுக்காததால் தன் சுய வழிகளை நம்புவது நல்லதல்ல என்பதை கண்டு கொண்டான். நம்மை நாம் எப்பொழுதும் சோதித்து பார்க்கவும் தேவ ஞானத்தை பெற்றுக்கொள்ளவும் தேவன் தாமே நமக்கு தாழ்மையை தந்து உதவுவாராக.
தேவ ஞானத்தை பெற்றுக்கொள்ள உங்களுக்கு என்ன தேவைப்படுகிறது? அவருடைய சத்தத்தை கேட்க இன்று நீங்கள் என்ன செய்வீர்கள்? எப்பொழுதும் ஞானத்தோடும் அன்போடும் உள்ள கர்த்தாவே, நான் தாழ்மையோடு இருக்கவும் உம்முடைய ஞானத்திற்கு செவி கொடுக்கவும் எனக்கு இன்று உதவும். நான் ஞானத்திற்காக உம்மிடம் கேட்கும் போது எனக்கு சம்பூரணமாக கொடுக்கிறவரும் கடிந்து கொள்ளாதவருமாய் இருக்கிறபடியால் உமக்கு நன்றி.